வணக்கம், வாழ்க வளமுடன் அன்பர்களே. நான் உங்கள் கேரளா எம்ஆர்கே குருமணிகண்டன் ஜோதிடர். இதுவரை என்னிடத்தில் ஜாதகம் பார்த்த எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இனி ஜாதகம் பார்க்கும் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இப்பொழுது நாம் பார்க்க போகும் ஒரு பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, குருவிற்கு 4 உள்ள கிரகம் நமக்கு வேலை செய்யுமா? அதாவது குரு நின்ற வீட்டிற்கு 4, அதாவது குருவிற்கு சுகஸ்தானத்தில். அப்போ அந்த இடத்தில் பாவ கிரகம் இருந்தால் என்ன பலன், சுபகிரகம் இருந்தால் என்ன பலன்? இப்போ குருவிற்கு 4 சுபகிரகம்னு சொல்லக்கூடிய சந்திரன், புதன், குரு இவங்க எல்லாம் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது தொழில் சம்பந்தமான சுகங்கள் கம்மியாகும், தொழில் சம்பந்தமான சுகங்கள் கம்மியாகும், குடும்பம் சம்பந்தமான ஒற்றுமை குறைவாகும், குடும்பத்துல முன்னேற்றங்கள் பெருசா வரக்கூடிய தன்மை கம்மியாகும், ஏதாவது ஒரு இழப்புகளை சந்தித்து முன்னுக்கு வர வேண்டும், ஏதாவது ஒரு இழப்புகளை சந்தித்து முன்னுக்கு வர வேண்டுங்கிறது அந்த சூழ்நிலை. அதே மாதிரி பாவ கிரகங்களான சனி பகவான், சூரிய பகவான், சுக்கிர பகவான், ராகு பகவான், கேது பகவான் இவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பால அந்த குடும்பத்துல குழந்தையின்மை பிரச்சனை அதிகமா இருக்கு, குழந்தையின்மை பிரச்சனை அதிகமா இருக்கு, குழந்தைகளால் பிரச்சனை இருக்குது, உடல்நல கோளாறுகள் அதிகம் வருகிறது. அதாவது அந்த சுகத்தை வேண்டாம் என்று நினைக்கும் அளவிற்குள்ள பிரச்சனைகள் அங்கே செயல்படுகிறது, முன்னேற்றங்கள் பாதிக்கப்படுகிறது. அந்த முன்னேற்றங்கள் பின் வாழ்க்கையில் சக்தியை தருகிறது, பின் வாழ்க்கையில பலம் தருது. ஒரு சில ஜாதகங்களுக்கு மட்டுமே, எல்லா ஜாதகங்களுக்கும் இல்லை. அதே போல அந்த பாதிப்பு எல்லா ஜாதகத்துக்கும் நடக்குமா அப்படின்னா, சுக்கிரனுக்கு கேந்திரத்தில் கிரகங்கள் நின்றால், சுக்கிரன் நின்ற கேந்திரத்தில் கிரகங்கள் நின்றால், அந்த கிரகங்கள் நல்ல வலுவாக இருந்தால் அந்த பாதிப்பு கம்மியாகுது. இது அதோட விதிவிலக்கு. அதே மாதிரி அதுக்குண்டான பரிகாரமும் சுக்கிரன் நின்ற கிரகத்திற்கு, சுக்கிரன் நின்ற கிரகத்திலிருந்து 4 சுகஸ்தானத்தில் கிரகங்கள் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய பயன்பாட்டை வலுப்படுத்தினால் வெற்றி பெற முடியும். அது எல்லா ஜாதகத்திலையும் அந்த வெற்றி கண்டுபிடிக்கவும் முடியும். அப்போ இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.